வீட்ல போய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆத்துக்கு பறந்துட்டானுல்ல. இருங்களா மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிரிக்கி நீதாய முட்டை கலக்கி அழகே. என்ன மினுக்கட்ட காலங்காத்தாலே ஒரே மினுக்கா இருக்கு. தோட்டத்துக்கு மோட்டர் தானே போட போறோம். அதுக்கு ஏன் திடீர்னு இந்த மினுக்கு மினுக்கிட்டு இருக்க? ஏன் மூஞ்சி ஏன் மேக்கப் செட்டு நான் எடுத்து மேக்கப் போடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரி, என்ன துணியெல்லாம் வித்தியாசமா இருக்கு, திடீர்னு தாவணி எல்லாம் எடுத்து கட்டியிருக்க. ஏன் விருப்பம், நான் எதுனாலும் கட்டுவேன். சரி இல்லையே, தோட்டத்துக்கு போறதுக்கு நீ இப்படிலாம் ஒரு நாள் ரெடி ஆக முடியே. ஒழுங்கா தலைய வாரி ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னா கூட உனக்கு என்ன இந்த தோட்டத்துக்கு போறதுக்கு அங்க போய் கடந்து வெயிட்ல காயறதுக்கு என்னத்துக்கும்ப. இன்னைக்கு தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி. நீ உன் வேலை சோழியை மட்டும் பாரு. என்ன துணி தானே முக்கி வைக்க போற, போ அப்பயும் முக்கி வை. ஏன் துணியை நாங்க கிடக்கு அதையும் சேர்த்து எடுத்து முக்கி வை. பின்னாடி அசல்ல போட்டிருக்கேன். நல்லா வாயை புலந்துக்கிட்டால என் துணியை மட்டும் முக்கி மோட்டர் போட்டு வந்த அப்புறமா நான் என் இதை மட்டும் அலசி எடுப்பேன். உன் துணியை நீ துவை, இவ துணியை நான் துவைக்கணுமாம்ல. நல்ல அலைவி அலைவி பொண்ணளவி. ஓவரா மினுக்காத, எப்படி மினுக்குனாலும் உன் மூஞ்சி இப்படிதான் இருக்க போகுது. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அம்மா பார்த்துட்டு என்ன சொல்லுவாளோ தெரியலையே, இவளே கிண்டல் பண்ணிட்டு போறா. சரி, வீட்டுக்கு ஒரு ஆள் வருது வேலை, வரும்போது கொஞ்சம் டிக்டாப்பா இருக்கலாமான்னு நினைச்சா வழங்காது. வேற துணி போய் போட்டுருவோம். இல்லாட்டினா அம்மையும் என்னத்துக்கு தோட்டத்துக்கு போறதுக்கு இந்த துணின்னு கேட்டுட்டானா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். மாத்திட்டு வந்து சோனி சீக்கிரம் அம்மா கண்ணில் படுறதுக்குள்ள இவ்வளோ சோறு கறி ஆக்குங்கன்னா இவ்வளோக்க செய்வாள்வளாக்கும். ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை தான் போட்டுக்கிட்டு நான் அருவாளுவேன். வர வர பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ரொம்ப கழுதையாயிட்டு போகுதம்மா. வேற வாரேன்னு சொன்னையில அங்கே கை கட்டுற இடத்துக்கு கூட்டுட்டு போலனால நல்லா இருக்காது. வெயில் வாரதுக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ பெய் தோட்டத்துக்கு மோட்டர் போட்டுவாங்க தண்ணி வைக்கிறதுக்குன்னு சொன்னேன்னா இன்னும் தான் போறாளுவேன். இந்தான்னு இந்த ஆள் ஆளாத்திக்கிட்டே இருக்காளுவேன். எல்லாம் சந்தியா சீக்கிரம் போலாம், போய் மோட்டர் போட்டுட்டு வாங்குறேன்றா. எம்மா, நான் எனக்கு என் துணி நிறைய கிடந்துச்சு, அதான் வந்ததும் துவைக்கலான்னு முக்கி வச்சுட்டு போலான்னு முக்கிட்டு இருக்கேம்மா. இந்த சோனி தான் இருந்து கிளம்புறேன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவளை சீக்கிரம் நீ கிளம்ப சொல்லு. உங்க அப்பே முடியாம அடக்காரு. சரி, நீங்க போய் மோட்டர் போட்டு வாங்கினா போக மாட்டேங்கிய. எனக்கும் வேலை கிடக்கலன்னு நான் பாட்டுக்கு கிளம்பியிருப்பேன் உங்களோட எதிர்பார்க்காம. நீ அவகிட்ட சொல்லுமா, என்கிட்ட சொல்லாத. பருப்பு 2 விசில் வந்துச்சா 3 விசில் வந்துச்சா? உள்ள பருப்பு போட்டிருந்தேன் பாரு, அது அப்பயே 4-5 விசில் வந்துருச்சுன்னு நினைக்கேன். 4-5 விசில் வந்துட்டா? இப்பதானே நான் வச்சுட்டு வந்தேன். நீ ஸ்பீடா வச்சுட்டு வந்திருப்பியா இருக்கும். போ போய் பாரு என்னன்னு. 4-5 விசில் வந்துட்டுன்னா ஆஃப் பண்ணி விடு. பருப்பு வேற நாசமாயி வேறும். நல்லா குழஞ்சா நல்லா தான் இருக்கும், கடைய வேண்டிய வேலையே இல்லை. போலாம், போய் பாரு. போறம்மா, எல்லாத்துக்கும் வேலை சொன்னா கோவம் தான் வருது. லட்சுமி, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நானே போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டுறேன். அவ்வளவே மோட்டர் போட்டு விட்டு வருவேன். அவங்களுக்கு சோம் இல்லைல்ல, கொஞ்சம் முடியலன்னா படுங்க. போவாண்டா, இன்னைக்கு சொன்னா கேளுங்க. 2 நாள் தண்ணி வைக்கலன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க இருங்க வீட்டுல, சொன்னா கேளுங்க. இல்ல லட்சுமி, வீட்டிலே படுத்திருந்தாலும் உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு பத்துக்க. அதே நோயாளி ஆக்கிறோம். நான் போய் வேலையை பார்க்க, அப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். சொன்ன அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. இருங்க, இந்த வாரேன். அதான் இந்த பிள்ளைகள மோட்டர் போட போக சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப போனோம்னு பறந்துகிட்டு இருக்கீரு? நான் தான் காலையிலே சொன்னேன்ல லட்சுமி, கஞ்சி மட்டும் கட்டி விடு, நான் கொஞ்சம் பொறுமையா போறேன்னு. பொறுமையான இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க. அவ்வளவு ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டு வரட்டும். சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் வேணா பொறுமையா போயிட்டு வாங்க. அது சரிப்பட்டு வராது லட்சுமி, நீ வேணா கஞ்சி ஊத்தி தான் கொண்டுகிட்டு போறேன். சரி, இருங்க, அப்ப வாரேன். கஞ்ச ஊத்தி தரேன், கொண்டுகிட்டு போங்க. நான் சொன்னா கேட்கவா போறியே? அதுக்கு இல்ல லட்சுமி, வெயில் வேற ரொம்ப சுட்டரிக்கு பத்தியா, மரம்லாம் ஒண்ணுக்காவாம ஆயிரும். இந்த வண்டி சாவி எதுல இருக்கு? இங்க தொங்க போட்ட இடத்துல தான் இருக்கும். வேற எங்க இருக்கும்? நான் ரெடி. இவ சந்தியா, சீக்கிரம் வா. அவன் வந்துட்டானா சீக்கிரம் மோட்டர் போட்டு வந்துடலாம். நான் போய் வெளியே ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துரு. எல்லாம் நில்லு. தோட்டத்துக்கு மோட்டர்லாம் போட போக வேண்டாம். போய் வீட்டுல வேற வேலை இருந்தா புக் எடுத்து படிக்க வேண்டிய வேலை, எழுத வேலை கிடந்தா எழுதுங்க. இல்லன்னா போய் புளிய உடாங்க. அங்க வீட்டுல போய் புளிய உடைச்சிட்டாங்க. ஏமா, என்னாச்சு? உங்க அப்பா தோட்டத்துக்கு போறாரா? அதனால அவரே மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டோம். நீங்களும் போய் வேற வேலை இருந்தா போய் பாருங்க. நான் தான் கஞ்சை ஊத்தி கொடுத்துட்டு வரேன். அப்ப நல்லதா போச்சு, தப்பிச்சோம். இந்த வெயிலுக்குள்ள தோட்டத்துக்கு போகணுமோன்னு நினைச்சேன். வேண்டாமா, அப்பா தோட்டத்துக்கு தான் போறேன், நான் பாத்துக்கிட்டேன். நீங்கள் போய் வீட்டுல படிக்க வேண்டிய வேலை இருந்தா பாருங்க. சரிப்பா. படிக்காம கொள்ளாம போட நோட்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியல்னா நேரா புளிய உடைக்க போயிடணும்னு சொல்லிட்டேன் அம்மா.
இன்னுமா அந்த புளியெல்லாம் உடைக்காம இருக்கு? ஆமா, உங்க பிள்ளைகள் உடைச்சிட்டா மறுவேளை பாப்பாளுவே. ஆளுக்கு ஒரு முடைய உடைங்கன்னா அதை விடிய விடிய இருந்து உடைக்காளுவே சண்டையை போட்டுக்கிட்டு. நீ அதான் நம்ம கூட உட்கார்ந்து பேசுவாள், அவங்ககிட்ட கொண்டு போய் போட்டு இருந்து உடைச்சிருந்தா உடைச்சிருக்கலாமே. அவ எனக்கு கொஞ்சம் புளிதான் உனக்கு கொஞ்சம் புளிதானே சும்மா சும்மா அள்ளிட்டு போறா. அதனாலதான் அவள்கிட்ட இருந்து உடைக்கிறது இல்ல. அது சரி. நான் ஒருத்தன் இருந்து பிச்சை எடுத்து நாங்க வைப்பேன், நீங்க இருந்து அவ்வளோ பிச்சை எடுத்து தான் பெருமானே பிடிக்குது. நான் மாதிரி அவ்வளோ வரம் பிடிக்கிட்டு போறாவ. சும்மா இருங்க, வேற ஒன்னும் வந்துரு போறாளுவே, வேற ஏதாவது நினைச்சுக்கிட்ட போறாளுவே. நல்லா நினைச்சாலுமா போட்டுக்கிட்டு உன் கூட்டாளிகள் உன்னையே சொல்லணும். உன் கூட்டாளிகள்லாம் அப்படி இருக்காளுவல, அவங்க கிட்ட நீ கவனமா இருக்காண்டா. சும்மா இருங்க போங்க, தோட்டத்துக்கு தானே போறீரு. இருங்க, நான் அந்த கஞ்சி ஊத்திட்டு வரேன், கொண்டுகிட்டு போவோம். போற சொல்ல வந்துட்டாரு. பாத்தியில உங்க அம்மையே என்ன சொன்னாலும் சத்தம் தான் போடியா. அம்மா அப்படிதான்ப்பா, கண்டுக்காதீங்க. நான் போய் துணியை துவைக்க போறேன். நல்ல வேலை, துணியை முக்கி வச்சுட்டு எப்போ துவைப்பணும்னு நினைச்சேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு துவைச்சுக்கிடலாம். அம்மா, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா துணி துவைப்பேம்மா. பின்னாடி எனக்கு சுவாறு உலைய போட்டிருக்கேன், சுவார் தேட்டி பேர் போ. ஆ நாங்க இப்ப கொஞ்ச நேரம் போன் நோண்டிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா துணி துவைக்க போயிருவேன். என்னமோ பண்ணு. என்னவள, உனக்கு படிக்க வேண்டியது இருந்தா போய் படிப்போ. எப்பா ஒரே படின்னு சொல்லாதீங்கப்பா. புக் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்துருது. எக்ஸாம் நேரத்துல கடைசி நேரத்துல படிச்சாதான்ப்பா மண்டையில நிற்கும் எனக்கு. இப்ப பரீட்சைக்கு தானே லீவு? ஆமா, பரீட்சை முந்தின நாள்னா அதுக்கு முன்னாடி ராத்திரி தான் எனக்கு படிச்சா மண்டையில ஏறும். நான் படிச்சுட்டு அப்படியே போய் பேப்பர்லாம் வாந்தி எடுத்துருவேன். எங்க இருந்தாங்க கஞ்சி வாலி. அது சரி, எப்படியோ படிச்சு பாஸ் ஆயிருங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபீஸை கட்டியும். அதெல்லாம் பாஸ் ஆயிருவேன்ப்பா. கொண்டா லட்சுமி, தோட்டத்துக்கு போயிட்டாரு என்ன? சரி, முடியலன்னா கொஞ்சம் படுத்து நிழல்ல படுத்து எந்திங்க. ஆமா, மோட்டர் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அப்படிதான் படுத்து தான் தூங்கணும். சரி, போயிட்டாங்க. நல்லா நீத்து தண்ணி நிறைய ஊத்திருக்கேன், உப்பு போட்டு மோரெல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நீத்து தண்ணியை நல்லா குடிங்க, வெயில் அதிகமா இருக்குல்ல. சரி லட்சுமி, வாரேன். பாப்பா, அடிக்க வெயிலுக்கு இந்த பயல்வெட்ட சொல்லி ஒரு சோடா வாங்கிட்டு வர சொன்னது நல்லதா போச்சு. குடிச்சதுதான் ஆத்தலா இருக்கு. என்ன மருமோல, எங்க கிளம்பிட்ட? லடாக்குக்கு நடப்பயணமா போலான்னு பேசிட்டு இருக்கேன். நடப்பயணமா போவ ஆளுபத்திலையா வாரியல? அத நீயே போ, போயிட்டு அந்தால பேர் வந்துடாத வீட்டுக்கு திரும்பி. வர இந்த கிளவிக்கு கொழுப்பு அடப்படுத்துதான் தெரியுது. என்னத்தே, தெரியாம ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஒளிச்சு வச்சு குடிச்சிட்டு இருக்கிய போல இருக்கு. நான் என்னத்துக்கெல்லாம் ஒளிச்சு வச்சு குடிக்கணும்? நான் இப்பதான் பைலட்ட சொல்லி காசை கொடுத்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு சோடா குடிச்சதுதான் நல்லா இருக்குன்னு. இது ஒன்றும் சோடா இல்ல, செரிக்கிறதுக்கு சோடா குடிக்கிறதுக்கு. இது மாசா, இது குடிச்சா சளிதான் பிடிக்கும். ஏதோ ஒண்ணு சோடா வாங்கிட்டு வந்து பைலட்ட கொடுத்ததுக்கு இதை வாங்கி கொண்டு தந்தானுவேன். தந்தது நல்லதா போச்சு. ஜூஸ் வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கு, அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா உன் புருஷன் உனக்கு செலவுக்கு காசு தந்திருப்பான்ல, அதுல வாங்கி எடுத்து குடி. ஆமா, உங்க பிள்ளை இங்க நோட்டா கட்டுக்கட்டா அப்படியே தந்திருக்காரு. உங்ககிட்ட தான் அவ்வளோத்தையும் பதுக்கி வச்சிருப்பாரு. எங்க நீட்ட மாட்டியில தாய் மவனும். ஆமா, உன் பெரிய எங்க கட்டுக்கட்டா கொடுக்கான், நான் பதுக்கி வச்சு எடுத்து திங்கிறதுக்கு. எங்களுக்கு தெரியாது பேரு. ஏமா உன்கிட்ட பேச ஆகாதுமா. நீ எங்க லடாக்கு போவியோ குடாக்கு போவியோ எங்க போவியோ போ. நான் சுவார் கறி ஆக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே மரத்தடி நல்லலுக்கு நான் பேச போட்டோம். என்ன கறி வைக்கிய? பூளை பிடிச்ச அறுத்து பூளை கறி வைக்க திங்கியா? என்ன கறி வைக்கன்னு கேள்வி கேட்டா என்ன கறின்னு சொன்ன உடனே வெங்காயம் தக்காளி வெட்டி தர வந்துருவான்ல. ஐயோ, வெங்காயம் தக்காளி வெட்டினா எனக்கு கண்ணு எரியும்பா. நீங்க பூளை கறி வைப்பியலோ எலி கறி வைப்பியலோ என்னமோ வைங்க, நான் போறேன். கரண்ட் போயிட்டு? ஆமா, அதான பார்த்தேன். அதான் ஆளு வெளியே கிளம்பிருச்சு. கரண்ட் இருந்தாதான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சீரியல் படம் கிடம் எனத்தையாவது போட்டு பார்த்துக்கிட்டு சோஃபால மல்லாக்க கிடந்திருப்பாளே. கரண்ட் இல்லைன்னு ஆளு வெளியே கிளம்பி போகுது. அப்பப்ப ஜூஸ் குடிச்சு இப்ப பழகி போச்சு. தினமும் ஒரு ஜூஸாவது குடிச்சிடணும். குடிக்கலன்னா நமக்கு ஒரு மாதிரியா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. கூப்பிடுறது பார்த்து வாங்கத்த. அம்மா, நான் தான் மீன் குடியே, நீ கீழே இறங்க வேண்டாம், காருக்குள்ளே இருங்க, நான் கூப்பிட்டு வரேன் ஆண்டின்னு சொன்னேன்ல. எதுக்கு கீழே இறங்குனீங்க? பரவாயில்லையா, இருக்கட்டும். முறை ஒருத்தர் வீட்டுக்கு வேற வண்டிக்குள்ளேயே இருக்க முடியும், அது மரியாதையா இருக்குமா? ஆமையா, நான் தான் கீழே இறங்குவோன்னு சொன்னேன். ஐயோ மீன், நீ சொன்ன கேட்கவே மாட்டேன். இதுதான் அந்த அம்மா வீடோ இல்ல இந்த மாம்பழம் தந்தவன் சொன்னியாகிய வீடு தானே? ஆமா மீன். வா உள்ள போவோம். மருமூல வா, அவன் உள்ள போற தங்கி நிப்பான். நம்ம மெதுவா உள்ள போவோம். சரித்தே, வாங்க மெதுவா வாங்க. அந்த பிள்ளை தானே நம்ம கோயில்ல பார்த்த அன்னைக்கு. யாருத்தே? உனக்கு ஞாபகம் இருக்காது, நீ வா உள்ள வா. அட என்னது, இந்த அம்மையும் மீன் குட்டியும் அது பாட்டுக்கு என்னமோ ரொம்ப நாள் பழக்கமாகி உள்ள போயிட்டே இருக்காவ. அட யாரும் நினைச்சாயே விரட்டி அடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம். எம்மா கொஞ்சம் நில்லுங்க. எம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? கதவு திறந்து போட்டு உள்ள என்ன பண்றீங்க? என்னத்தே, வீட்டுல ஒருத்தரையும் காணோம். எம்மா என்னம்மா நீங்க மீன் தான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குன்னா நீயும் உன் பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க. வெளியே வாசல்ல வெயிட் பண்ண வேண்டியதானமா? இல்ல சும்மா இருல. திறந்த வீட்டுல ஏதோ வந்த மாதிரி பூந்துட்டுன்னு சொல்ல போறா போகுது. வாங்க ஆண்டி. வாங்க சீனியர். ஆண்டி இல்ல, அம்மா கிச்சன்ல இருக்காங்க. இந்த இப்ப வந்துருவாங்க. அம்மா தான் சத்தம் கேக்குது, வெளியே போய் பாருன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அட இந்த குமரி தான். ஏய் அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா ராசாத்தி?
நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்க. உங்களுக்கு கையில காலெல்லாம் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. ஐயா மருமகளை கொஞ்சம் பக்கத்துல விட கூட்டு போ. வாங்கத்த. இன்னும் பார்த்து இருங்க, உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரேன். ஏன் வெளியே யார் வந்திருக்கா என்னன்னு பாத்தியா? வாங்க நீங்க தானே? இவங்க தான் சீனியரோட அம்மாவும் பாட்டியும். தெரியுது போ. அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. ஓடு. சரிம்மா. அவங்கள முத உட்கார வைமா. அவங்களுக்கு கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு பாரு. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க முத வந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கிடலாம். இப்படியே நிக்க வச்சா பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரவா? இல்லம்மா, இப்பதான் வந்தோம். இங்க வாரியன்னு சொன்னாவ. அதான் அதுக்கு முன்னாடி சுவாறு கறியெல்லாம் ஆக்கிடலாமேன்னு ஆக்கிட்டு இருந்தேன். அதான் அடுப்பங்கரில் நின்னேன்னா அதான் பிள்ளைய யாருன்னு போய் பாருன்னேன். ஐயா என்ன அங்க பின்னாடியே தயங்கிக்கிட்டு நிக்கிய? வாங்க. ஆச்சி கூட்டுவா. வந்து உள்ள உட்கார வை. அந்த வாரேன் ஆண்டி. ஒரு நிமிஷம். அடுப்பு ஆப்பணி போட்டு வந்துடுறேன்னா தாளிப்புக்கு அடுப்புல போட்டு வந்தேன். நீங்க போய் பாருங்கக்கா. ஏன் உள்ள கூட்டு வந்து உட்காரியா பிள்ளை? சரி ஆண்டி. வாங்க வந்து முதல் உட்காருங்க. இல்ல வேண்டாம், அந்த பிள்ளை சேர் கீரை எடுத்துட்டு வரட்டும். இதுலயே போட்டு உட்காருவோம். உள்ள வைக்கியா இருக்கும். உங்களே நல்லா காத்தோட்டமா இருக்கு. ஏன்னா மீனாட்சி, உள்ள போய் வீட்டெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. கைத்தாங்களா வீட்டுக்குள்ள கூட்டு போ. சோஃபால உட்கார்ந்து பேசுவோம். இங்கே உட்கார்ந்தனா வேற எந்திரிச்சுக்கிடாண்டேன். ஆமாம்மா, மீன்குட்டிக்கு இங்கே உட்காந்துனா சாய முடியாது, வாட்டா இருக்காது. உள்ளே கூப்பிட்டு போயிருவோம். ஏன்னா நிறைய தடவை இங்க வந்திருக்கியா? மீன்குட்டி, நீ எதுக்கு கேட்கன்னு எனக்கு தெரியுது. ஒழுங்கா வாயை முடிட்டு வந்துரு. ரொம்ப கோபப்படியான நம்ம பேராண்டி. அப்ப நிறைய முறை வந்திருப்பானோ. அதான் எல்லாரும் இவங்கிட்ட சகஜமா பேசியாவே. கள்ள பைய நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம்மா. யார் வந்திருக்கா அப்படி? ரொம்ப நல்லா இருக்குல்லையா வீடு? வாங்கிட்ட போய் கேட்க பாரு. நீ தான் பலமுறை வந்திருப்பிய என்ன? மீன்குட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வெளியே இருந்து பக்கம் பழைய வீடு மாதிரி தானே இருந்தது. ஆமா, அது பழைய வீடு கணங்கா இருக்கு. இது இந்த பக்கம் எடுத்து கட்டிருப்பாவன்னு நினைக்கேன். அப்படித்தானே ஐயா? ஆமா அடிக்கடி வருவியோல. சோனி, சோனி எங்க போன? குடிக்க தண்ணியவே எடுத்து தரலையே. ஆமா, உள்ள ஓடினவள காணுமே. நானும் அவ்வளவுதான் பார்க்கலான்னு பார்த்தேன். அவனையா? ஆமா, உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பார்த்திருக்கேன். குலதெய்வ கோயில்ல வச்சு நீங்களும் பொங்கல் வந்திருந்தீங்கன்னு நினைக்கேன். நாங்களும் குடும்பத்தோட வந்திருந்தோம். அங்கே உங்க பிள்ளைய பார்த்தேன். 2 பேரும் நல்ல லட்சணமா இருந்தாலுவே. அப்புறம் நீங்க மாம்பழங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த சமயத்துல தான் சொன்னாய்வேன். அதனாலதான் உங்களை நல்லா எனக்கு தெரியும். நான் கூட ஒரு போன்ல பேசியிருப்பேன் நினைக்க உங்ககிட்ட. ஆமா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சரி இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். குடிக்க தண்ணி கூட தராம எந்த அளவு ஓடி போனாலும் தெரியல. அட இருக்கட்டும், வாங்கக்கா. நம்ம வீடு மாதிரி தான். வாங்க. அடுப்பு அப்படி போட்டு குழம்ப தாளிச்சு விட்டுட்டு வந்தேன். இவரோட கொஞ்சம் தாளிச்சு விடுங்களான்னு சொன்னீங்களா? அதை கறிக்கு ஒண்ணுக்காவாம ஆக்கி விடுவாளுங்க குழம்ப. அதுக்குதான் சரி தாளிச்சு போட்டு வருவோன்ட்டு தாளிச்சுட்டு ஓடியிருந்தேன். தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அட இதுல என்ன இருக்கு? வீட்டு வேலை அப்படிதான் இருக்கும். அட யார் இதெல்லாம்? அட சீனியரு. சந்தியா, குடிக்க தண்ணி கொண்டு வா பாப்போம். இதுதான் மூத்தவளோ? ஆமா, இவ பேரு சந்தியா, அவ பேரு சுவாணி. இந்த தண்ணி எடுத்துட்டு வரேம்மா. ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு தண்ணியாவது எடுத்துட்டு வா. ஜூஸு கிசு ஒன்றும் வாங்கி வைக்கல. காப்பியை மதிய நேரத்தில் கொடுத்தாலும் என்ன நினைப்பாவளோ தெரில. சரிம்மா. இப்போ சந்தியா தள்ளிக்க, ஜூஸ் கொண்டு போறோம்ல. அம்மா, அந்த வீட்டில் என்னம்மா நடக்குது? இந்தாங்க ஆண்டி, ஜூஸ் எடுத்துக்கங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் ஜூஸே கிடையாது. இவன் எப்படி ஜூஸ் வாங்கிட்டு வந்தா? கடைக்கு போய் அவளே மெனக்கட்டு வாங்கிட்டு வந்திருப்பாம்மா. பாட்டிக்கு எடுத்து குடிக்க முடியாதுல, நான் வேணா எடுத்து கொடுக்கட்டுமா? வேண்டாம் பரவாயில்லமா, இருக்கட்டும், நான் கொடுத்துக்கிடுறேன். சரி ஆண்டி. நீ எத்தனை முறை கடைக்கு போக சொல்லும்போது என்ன நல்லா நிப்பா, நான் போக மாட்டேன்னு. இப்போ கடைக்கு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படி ஊற்றி கொடுக்குறா பாரு, நல்ல பிள்ளைகளாங்க. ஆமாடா, அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க சீனியர் ஜூஸ். இல்ல எனக்கு வேண்டாம். தம்பி, கூச்சப்படாதப்பா, எடுத்து குடி. நம்ம வீடுதான். ஆமா சீனியர், ஜூஸ் குடிச்சதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டோம். எடுத்துக்கிடுங்க. வெக்கப்படாத பேராண்டி, எடுத்து குடி. கடையில போய் உங்களுக்குன்னு மெனக்கட்டு ஜூஸ் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கா. வீட்டுல இல்லாம இருந்தது. நானே காப்பி தான் ஊத்தி தரலாமான்னு பார்த்தேன். இந்த வெயிலுக்குள்ள காப்பி தந்தா என்ன நினைப்பீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் குளிர் தண்ணியாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தா எடுத்து கொடுமான்னே பார்த்தேன். ஓடி போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கா பிள்ளை. சீனியர், ஜூஸ் வாங்கி தந்தியெல்லாம் டூர்ல வச்சு வாமிட் பண்ணதுக்கு அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுன்னா நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். நான் யாருக்கும் கடன்காரியா இருக்க மாட்டேன். போதும், நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா? பாசக்காரியா இருக்காள? என்னாச்சு? சீனியர்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாப்புல இருக்க. மூஞ்சி அவருக்கு மாறி போச்சு. 2 பேர் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. என்னையா குடி. குடிக்கமா. ஆமாண்டா, இந்த ஜூஸ் உனக்கு. ஸ்ட்ராலாம் வாங்கி போட்டிருக்கியே. ஆமா, கேட்டு வாங்கிட்டு வந்தேம்மா. சரி அம்மா, சீக்கிரம் குடிங்க. அந்த வைத்தியர்கிட்ட போலாம். ஆமா நீ யாராவது இல்ல, வைத்தியரை பார்த்துட்டு வந்துருவோம். ஜூஸை குடிங்க, ஜூஸை கொடுங்கக்கா. அந்த குடிக்க. இப்ப சோனி கொஞ்சம் இங்க வாயா. அந்த வாரேன். இருந்து வைத்தியம் பண்றவர் வீடு தூரமாக்கா? பக்கமாக்கா. இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கு. அப்ப நீங்க கார்லயே வந்துருமா? சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். அட நான் நடந்தே வந்துருவேன். நீங்க அப்படி கார்ல வந்துருங்க. உங்களுக்கு நடக்க முடியாதுல்ல, நீங்க கார்ல வந்துருங்க. நான் அப்படி நடந்தே வந்துருவேன். எனக்கு பழக்கம் தானே. பழக்கப்பட்ட ஊர்ல தான் நான் விறுவிறுன்னு நடந்துருவேன். சந்து பந்து வழியா.
நீங்க கார்ல வாங்க. இடம் தெரியாதுக்குள்ள நீங்க வந்தா தானே இடம் தெரியும். கார்ல இடம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிடுவோம். நீங்க அவன் சாம வண்டி ஓட்டுவோம்ல, முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிடுங்க. வழி சொல்ல ஈஸியா இருக்கும்ல. ஆமா பத்தியில வழி சொல்லணும்ல. அப்ப நானும் உங்க கூட கார்ல வந்துடுறேன். அப்போ என்ன லட்சு வெளிய கார்ல நிக்கி? ஓ வீட்டுக்கு விருந்தாள வந்திருக்க. பொண்ணு பாக்கியா வந்திருக்கா வாளு. ஏல்கா பொண்ணு பாக்கியே? யார் அது மாப்பிள? மாப்பிளைய பாப்போம். அட இந்த பையில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எல்லாம் உமா அது மாப்பிள பார்க்கலாம் ஒன்றும் வரல சந்தியால. இது காலேஜில் படிக்க பையன். அதான பார்த்தேன். உங்க மைனி மோயும் கூட வருவானே அவன் தானே? இது எல்லாம் யாரு? அதான் அவன் அம்மையும் பாட்டியும். அவளுக்கு கை காலில் அடிபட்டிருக்கு. அதான் நம்ம ஊர்ல வைத்தியம் பார்ப்பாருல்ல நெசமணி, அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போலான்ட்டு இருக்கேன். எங்க புஷ்ப மைனி ஃபோன் பண்ணி சொன்னாவ. அதான் வீட்டுக்கு வந்திருக்காவ. இந்தா இனிமே ஜூஸை குடிச்சிட்டு கூட்டிட்டு போகணும். அவரு வேற மதியம் சாப்பாட்டுக்கு போயிருவாரு. சீக்கிரம் கூப்பிட்டு போங்க அப்போ. ஆமா ஆமா அந்த ஜூஸை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் கூட வெளியே கார்ல நின்னதான் உள்ள சத்தம் கேட்டதான் சந்தியால பொண்ணுக்குன்னு தான் பார்க்க வந்துட்டாவ போல இருக்கு. லட்சுமி அக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நினைச்சிட்டேன். அப்ப நல்ல விஷயம் நடந்துரும். இந்த மாதிரி நினைச்சிட்டியல்ல, இனிமே நடக்கும் பாருங்க. உங்க வாய் முறுத்தம் பழிக்கட்டும். லட்சு அப்பப்போ பிள்ளைய கட்டி கொடுக்கணுங்க, திடீர்னு வேண்டாங்க, வேலை பார்க்கணும் படிக்கணுங்க, இப்படி எனக்காவது சொல்லிட்டு அடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் திருதுப்புன்னு மோளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போது இப்படிதான். ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கொத்திட்டு போவதானே செய்வான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. நான் போய் சேர்றதுக்குள்ள நீனு ஏமா மீனை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு. இது சும்மா இருக்க அவன் கோவப்படுவான். சரியா சரியா நான் ஒன்றும் சொல்லல. வெளிநாட்டுக்கு போறேன், படிக்க போறேன், வேலை பார்க்க போறேன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதானே படிக்காவ, படிச்சு வேலையை பார்த்து செட்டில் ஆவாண்டாமா, அதுக்குள்ள உங்க பேரனுக்கு கல்யாணமா? என்ன நீங்க இன்னும் 90s கிட்டலாம் வேலை பார்த்துக்கிட்டு கல்யாணம் ஆகாம அடக்கா படிச்சுக்கிட்டு இருக்க பையலுக்கு கல்யாணம் கீழ இல்லை. இப்போ உடனே பண்ணணும்னு சொல்லலண்ணா. நான் கண்ண முடியறதுக்கு என்ன எவ்வளவு காலம் கிடக்கு? அதுக்குள்ள என் பேரன் கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்படியேன். படிச்சு முடிச்சு உங்க பையனை நல்லா செட்டில் ஆக சொல்லுங்க. லட்சுமி அக்காட்ட இருந்து ஒரு பிள்ளைய கட்டி வச்சிருங்க உங்க மோனுக்கு, அவ்வளவுதானே. ஓ வாய் மூத்த பழிச்சிச்சுன்னு வைக்கி, ஓ வாய்க்கு சக்கரை அள்ளி போடியும் போ. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேடப்பா. இதுல என்ன இருக்கு? அவன் ஒன்றும் தப்பா சொல்லலையே. வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தா 4 பேரும் பொண்ணு கேட்க தான் செய்வாவ. அதுல முந்தியலுக்கு கிடைக்கும், அதை தான் சொல்லியே அவளும். சரி சரி வாங்க, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்பீங்க. அம்மா சீக்கிரமா மீனை ஜூஸை குடிக்க வச்சுட்டு கூட்டிட்டு வா. நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன். சரியா நீ கார்ல இரு, நான் அந்த அவிய ஜூஸை குடிச்சதை கூட்டிட்டு வரேன். சரி ஆண்டி. கல்யாணம்னு பேச்ச எடுத்தா வைக்கப்பட்டு ஓடிடுவான் என் பேராண்டி. வேற அவனை வச்சுக்கிட்டு எப்படி பேசினா அவனுக்கு கூச்சமா தான் இருக்கும். சரி லட்சி எனக்கு எங்க ஜூஸ்? அங்க உள்ள போலாம், அவ்வளோ ஊத்தி குடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கேன். போய் நீ போ, அவ்வளோ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வேணா ஒரு கிளாஸ் தருவாளுவ. ஒரு மடக்குனா இருந்தா குடி ஓடு. ஐயா எந்தா போறேன் இருங்க.